ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி இங்கே வாங்க, இங்கே ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. என்னம்மா செஞ்சிட்டு இருக்கீங்க? என்னம்மா செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க? அதை கடிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. கால் எட்டிருச்சு பாருங்க. ஆமா, இது வாங்கும்போது எட்டல இப்ப எட்டிருச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஜெஸ்வின் குட்டிக்காக நாங்கள் ஒரு சில திங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை தான் இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்க போகிறோம். அதில் வந்து நிறைய வந்து முக்கியமான திங்ஸ்லாம் நாங்கள் வாங்கினோம். அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் இது ரொம்ப முக்கியமானதுன்னே நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்படி நிறைய திங்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கோம். அதை தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா, இந்த வாக்கர் தான். இது வந்து நம்ம வாக்கராகவும் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க வந்து திடீர்னு இப்படி ஆடும்போது இது வந்து நல்லா இப்படி ஷேக் ஆகும். ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கோம். இப்போ ஜஸ்வினுக்கு வந்து 6 மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் வந்து அவன் 8 வைக்க ஆரம்பிப்பான்ல. ஸோ அந்த டைமில் விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப தேவைப்படும் அப்படின்றதுக்காக இந்த வாக்கர் ஒன்று நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஸோ வாக்கரில் வந்து நிறைய டிசைன் இருக்குது. சும்மா கம்பி மட்டும் வச்சு கூட இருக்குது. சில குழந்தைங்க வந்து ரொம்ப வேகமாக போவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி போகும்போது எதுலையாவது முட்டிடுவாங்கல்ல, வண்டியே வந்து கவுந்துரும். ஸோ அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நாங்கள் வாங்கினோம். இது வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கா, அதனால வந்து இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கோம். இது வந்து 2 பக்கம் நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இவன் கொஞ்சம் சின்ன பையனாக இருக்கிறதுனால இப்போவே வாங்கிட்டா பயப்பட மாட்டான். இல்லை கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருச்சுன்னா இதில் உட்கார வைக்கவே பயப்படுவான். இப்படித்தான் நாங்கள் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ வாக்கர் ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பாத்து டப்பு ஒன்று வாங்கினோம். இதுதான் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இது வந்து மூவ் ஆகும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா இது தனியா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, தண்ணி பட்ட உடனே இந்த இடத்துல வந்து ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை சும்மா சிட் பண்ணிட்டு நம்ம அவனை உட்கார வச்சு தண்ணி ஊற்றின உடனே அது வந்து இந்த டப்போட நல்லா ஒட்டிக்குது. ஸோ இது வந்து மூவே ஆகாது. குழந்தை வந்து எவ்வளோதான் எந்திரிச்சாலே இது வந்து மூவ் ஆகாது. இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது இப்போ. ஏன்னா ஜெஸ்வினை வந்து மடியில் வச்சோ காலில் வச்சோ குளிக்கவே வைக்க முடியல. ஸோ இதில் படுக்க வச்சாலே எந்திரிச்சுக்கிட்டே இருக்கானா. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 5 மந்த்துக்கு மேலே வந்து இது கண்டிப்பாக நம்ம வாங்கியே ஆகணும். ஆக மொத்தம் என்னை ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க அப்படிதானே? நான் பைத்திய மாதிரி இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கேன், நீங்கள் அவனை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னா நாங்கள் இதை தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, ஜெஸ்வின் வந்து நாங்கள் மேக்ஸிமம் ஆஃபீஸ்க்குலாம் கூட்டிகிட்டு போவோம்ல. ஸோ அப்போ நாங்கள் எங்கேயாவது வெளியே கிளம்பிட்டு இருக்கும்போது இவர் கிளம்பும் போது நான் வச்சுக்கணும், நான் கிளம்பும் போது ஜே வச்சுக்குவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ என்னென்னா, இதில் தூக்கி படுக்க போட்டுட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்புவோம், அவன் படுத்து கிடந்து எங்கள் 2 பேரையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஜெஸ்வினுக்கு வந்து சாப்பாடு ஊட்டும் போது இதில் படுக்க வச்சு ஊட்டுறதுக்கு எனக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மடியில் உட்கார வச்சோம்னா வாய் எங்க இருக்குன்னு தெரியாது, மூக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. வேற யாருக்கிட்டே இது கொடுத்தோம்னா கூட துள்ளுவான். ஆனால் இதுல வந்து நல்லா கம்ஃபர்டபுளா படுத்துக்குவா. இதுல வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நமக்கு தொட்டில் ஆட்டவே தேவையே இல்லை. இங்க வந்து அவங்களே வந்து மோட்டர் வச்சிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீடு, அதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் ஸ்பீடு, அப்புறம் வந்து 3rd ஸ்பீடு. இந்த மாதிரி அதுவே வந்து தன்னைத்தானே ஆட்டிக்கும். ஸோ நம்ம ஆட்டுற வேலை மிச்சம். இன்னொன்னே மியூசிக்கும் இருக்கு. ஸோ குழந்தைங்க வந்து கேட்டுட்டு தூங்குற மாதிரி ஒரு மைல்டான மியூசிக் இருக்கும். கேக்குதா? ஸோ இது ஒன்று. அப்புறம் வந்து எவ்வளோ நேரம் ஆட்டணுன்றதையும் இங்கே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு மேலே வந்து நெட்டும் இருக்கும். ஸோ வந்து குழந்தைய வந்து கொசு கடிக்காமலே நம்ம இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இவங்க மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பெல்ட் மாதிரி இந்த மாதிரி வச்சு இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ அது எவ்வளோ ஸ்பீடாக ஆட்டுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி அதுவே வந்து ஆட்டிக்குமா. ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆஃபீஸ் போனால் கூட இவனை ரொம்ப நேரம் கையிலே வச்சுருக்க முடியாது. ஏன்னா ஆஃபீஸில் தொட்டிலும் கட்ட முடியாது.
இதை தூக்கி காரில் வச்சுட்டு போயிடுது. இது வந்து ஈஸியாக நம்ம மடக்கிக்கலாம், இதையுமே இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம், இதையும் வந்து நல்லா மடக்கிக்கலாம். இது மடக்கி நம்ம காருக்குள்ளேயே போட்டு கூட கொண்டு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வாங்க போனது இது 2 தான் வாங்க போனோம். இது எங்களோட பிளான்லேயே கிடையாது. கடையில் போய் பார்த்த உடனே இது வந்து முன்னாடி ஃப்ரண்ட்லேயே வச்சுருந்தாங்க. இவனை படுக்க போட்டோன்னு எந்திரிக்கவே மாட்டேன்ட்டான், எங்கள் கிட்ட கூட வரவே இல்லை, எங்களையும் மறந்துட்டான். அப்புறமா தான் இவனை வேற நம்பி வாங்கிட்டு போகிறப்ப இவன் தூங்குவான்னு நினச்சோம். அப்புறம் வந்து அவனுக்கு பிடிச்சிருச்சு அது. அதே மாதிரி இந்த வாக்கரி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதையுமே வந்து நம்ம இந்த மாதிரி இறக்கி காருக்குள்ளே வச்சு கொண்டு போய்க்கலாம். ஸோ இந்த 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் வாங்கினது. என்னப்பா? ஸோ இது போக வந்து சின்ன சின்ன ஸோ இது போக வந்து நாங்கள் என்ன வாங்கினோம் அப்படின்னா, குழந்தைய குளிக்க வைக்கும்போது உள்ளே போடுவோம்ல அந்த பொம்மைலாம் சின்ன சின்னது வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்காக சின்ன சின்ன இது சவுண்டு வர்றதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாத்த விட நான் ரொம்ப ஷாக் ஆகி வாங்கினது என்ன அப்படின்னா, ஜஸ்வின் குட்டிக்கு வாங்கின இந்த ஷூ தான். இந்த ஷூ வந்து கிட்டத்தட்ட 500 ரூபாய் இந்த குட்டியோடு இருக்கிறது. மற்ற எல்லாத்தையும் காட்டிலையும் எனக்கு இதுதான் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஸோ இது வந்து வாங்கினேன். இன்னும் அவனுக்கு போடலை, அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சவுண்டு வர மாதிரியெல்லாம் வாங்கியிருக்கேன். இன்னும் நிறைய வாங்கலாம். இன்னும் வந்து அவன் உட்காரலைல்ல, உட்கார்ந்து விளையாட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா வந்து அவனுக்கு வாங்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப மஸ்டடாக இருந்தது. இது போக வந்து குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டும் போது இந்த இடத்துலலாம் சிந்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு கிளாத் ஒன்று வாங்கினேன். இனிமேல் இது வரைக்கும் ஜஸ்வினுக்கு வந்து ஃபீடிங் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன். இனிமேல் வந்து லிக்யூடு ஃபுட்ஸும் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும்ல. ஸோ அதனால தான் வந்து இதை வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து மொத்தம் 3 கிளாத் இருக்கும். ஸோ இதை வந்து குழந்தைக்கு இந்த மாதிரி நம்ம கட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்படி கட்டிட்டு நம்ம ஈஸியாக வந்து சாப்பாடு வெட்டிக்கலாம். வர்றீங்களாம்மா? வா, வந்துடுங்கப்பா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் வாங்கினது. எப்படி வீடியோ கொடுக்குறது என்ன கொடுக்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஜஸ்வினுக்கு நம்ம நிறைய வாங்கிட்டு வந்திருக்கோமே, அதையும் ஒரு வீடியோவை கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் எப்பயாவது வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது என்னது சிஸ்டர்னு கேட்பீங்க. ஸோ முன்னாடியே உங்களுக்கு வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குட்டியாக இந்த வீடியோ நாங்கள் போட்டோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வாங்கின திங்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்றத நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்தீங்க, நான் வந்து ஃபீட் பண்ணுறேன், எனக்கு வந்து எப்படி வந்து மதர் ஃபீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது வரைக்கும் உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய். சொல்லு தூங்க வைங்கடா என்னைய முதல்ல அப்படின்ற பார்த்துங்களா.